Hi, hello பசங்களா. Tamil Nadu Veterinary Animal Science University Undergraduate Admissions Academic 2024-25 ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜூன் 3 to ஜூன் 21 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஓப்பனில் தான் இருக்கும். அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம வந்து நம்மளோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, எதுக்கு வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பசங்களா. மேக் ஷூர் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ் வி நோ, தானுவாஸ் வந்து நமக்கு ஃபாலோவிங் 9 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 9 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸில் 7 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் வந்து பிவிஎஸ்சிஹெச் வந்து இருக்குது. மீதி 2, அதாவது 8th and 9th காலேஜ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடெக் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 7 காலேஜஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை, வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதாவது விசிஆர்ஐ நாமக்கல், விசிஆர்ஐ திருநெல்வேலி, விசிஆர்ஐ ஒரத்தநாடு அண்ட் விசிஆர்ஐ தலைவாசல் கூட்ரோட் சேலம், விசிஆர்ஐ தேனி, விசிஆர்ஐ உதுமல்பேட். இந்த 7 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க எவ்வளோ சீட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோலையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா பசங்களா? இப்போ நான் ஒரு பிடிஎஃப் காட்டுறேன்ல, இது என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ப்ராஸ்பெக்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரௌச்சர் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிற போது நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ரௌச்சர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் இது. இந்த அகாடமிக் இயருக்கும் வந்து நமக்கு ஜூன் 3 வந்து ப்ராஸ்பெக்டாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே லைக் வந்து ரஷ் அப் பண்ணாதீங்க. ஜூன் 3 அப்ளிகேஷன் போடணும்லாம் அவசியமே இல்லை. ஜூன் 3 to ஜூன் 21 நமக்கு அவைலபிளாக இருக்கும். சரியா பசங்களா? நம்ம அன்னைக்கே அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. நம்ம பொறுமையாகவே அப்ளிகேஷன் போடலாம். சரியா? ஒரு 3-4 நாள் கழித்து போடலாம், பிரச்சனை கிடையாது. ப்ராஸ்பெக்டாஸ் எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சுட்டு அப்ளிகேஷன்ஸ் போடுவோம் பசங்களா. சரிங்களா? இந்த ப்ராஸ்பெக்டாஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராஸ்பெக்டாஸ் வேணும்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம புதுசாக ப்ராஸ்பெக்டாஸ் விடும்போது அதிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா பசங்களா? ப்ராஸ்பெக்டாஸில் காலேஜ் வைஸ் அந்தந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எவ்வளோ இயர்ஸ் வந்து அந்த காலேஜ் ரன் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம லேட் பண்ணாமல் கான்செப்ட்குள்ளே வரலாம். இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னு சொன்னேன் இல்லையா பசங்களா, இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ், உங்கள் பர்சனல் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண மாட்டீங்க. அப்ளிகேஷனில் நியூ அப்ளிகண்ட் ரெஜிஸ்டர் சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பார் இருக்கும். அங்கே வந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி போட்டு ஓடிபி போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க உங்களை. அடுத்து வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து 7 காலம்ஸ் வந்து பிளாங்காக இருக்கும். சரியா? அந்த 7 காலம்ஸ்லேயுமே காலேஜ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்குற காலேஜ் ப்ரிஃபரன்ஸை ஃப்யூச்சரில் உங்களால் மாற்ற முடியாது. உங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 7 காலேஜுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். சரியா பசங்களா? நான் சொன்ன மாதிரி பிவிஎஸ்சிஎஸ்க்கு 7 கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் இருக்குது. விச் இஸ் மெட்ராஸ், நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, தேனி, உதுமல்பேட். சரியா? இந்த 7 காலேஜஸ்மே உங்களுக்கு என்னென்ன காலேஜ் பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு என்ன காலேஜ் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படியே ஆர்டராகவே சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு நாமக்கல், நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி, நெக்ஸ்ட்டு ஒரத்தநாடு, இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிறது தான் ப்ரிஃபரன்ஸ். இப்போ கொடுத்துருக்கீங்க, இங்கே 7 காலேஜ் லைனாக இருக்குல்ல, இதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ என்னோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், என்னோட கட் ஆஃப் 197. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 197 என்னோட கட் ஆஃப். கவுன்சிலிங் அப்போ என்ன ஆகும்னா, அவங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ். இப்போ இந்த கேண்டிடேட்க்கு 197ல் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா அலோகேட் ஆகிடும். ஃபஸ்ட் கொடுத்த காலேஜ் தான் அலோகேட் ஆகும். செகண்ட் அந்த காலேஜில் வேக்கண்ட் இல்லைன்ற பட்சத்தில் அடுத்த காலேஜ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் ஆன் பண்ணுவாங்க. அந்த காலேஜில் பார்ப்பாங்க. அந்த காலேஜில் வேக்கண்ட் இருந்தால் அலோகேட்டட், அப்படி இல்லை அந்த காலேஜில் வேக்கன்ஸ் இல்லைனா தேர்டு கொடுத்துருக்கீங்களா ப்ரிஃபரன்ஸ், அந்த காலேஜ்க்கு வருவாங்க. அங்கே செக் பண்ணுவாங்க. அங்கே வேக்கண்ட் இருந்தால் அந்த காலேஜ் அலோகேட் ஆகிடும். அப்படி இல்லைனா ஃபோர்த் நம்ம என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோமோ அங்கே மூவ் ஆன் ஆகும் உங்களோட மார்க். அங்கே வந்து வேக்கண்ட் இருந்தால் அலோகேட் ஆகிடும். அப்படி இல்லைனா 5th காலேஜ். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும், சீட்டுமே அலோகேட் ஆகும். ஹோப் நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பசங்களா, காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளீட் 5.5 இயர்ஸ் நீங்கள் வந்து அங்கே தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. சரியா? பிவிஎஸ்சிஹெச் பொறுத்த வரைக்குமே 4.5 வருஷம் உங்களுக்கு வந்து கோர்ஸ் டியூரேஷன், 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட
லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் வொர்க் பண்ணுவீங்க பசங்களா. அதாவது அனிமல்ஸ் கூட நீங்க வந்து இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த 4 1/2 வருஷம் படிச்சத அந்த 1 வருஷத்துல நீங்க அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிப்பீங்க. சரியா? கம்ப்ளீட்டா வொர்க் பண்ணிப்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பே ஸ்கேல் இருக்காது. ஸோ மேபி பே ஸ்கேல் தருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸ்டைஃபண்ட்ஸ் இருக்கும். ஆனா எவ்வளோ அமௌண்ட்லாம் எனக்கு தெரியாது. ஸோ லைக் லாஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து அது கொண்டு வந்தாங்க. லெட்ஸ் சி. ஓகே, நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஸோ பசங்களா தெளிவா சொல்றேன். ஜூன் 3க்குள்ள காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு பேப்பர் பென்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க தான் ரிசர்ச் பண்ணணும். என்ன காலேஜ் வந்து நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏலேருந்து இசட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டாஸ்ல குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும். சரியா? எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கு. யூடியூப் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும். ஸோ நமக்கு எல்லாமே வந்து எல்லா சோர்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, நீங்க தான் தேடி, உங்களுக்கு தேவையானது நீங்க தான் என்ன பண்ணணும் அப்டின்னா, அடைஞ்சுக்கணும். சரியா? அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இருக்கேன். சரியா? உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு, இல்ல குவெரீஸ் இருக்கு அப்டின்னா, லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன் அண்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க பசங்களா.